நீங்க கோவில்களுடைய உச்சியில விசித்திரமான பூதத்துடைய முகத்தை பார்த்திருப்பீங்க. அந்த பூதத்தை சிவபெருமான் ஏன் உருவாக்கினார்னு நான் சொல்றேன் கேளுங்க. ஜலந்தரன்கிற ஒரு அசுரன் தான் நினைச்சா எது வேணும்னாலும் அடைய முடியுங்கிற தலைகணத்துல பார்வதி தேவியவே தனக்கு கொடுக்குமாறு சொல்லி சிவனிடம் சொல்ல ராகுவ சிவலோகத்துக்கு அனுப்புறாரு. அதை கேட்ட சிவனுக்கு பயங்கரமா கோபம் வந்துருது. தன் நெற்றிக்கண்ணை திறந்து சிங்கு வடிவத்தில் இருக்கிற ஒரு பூதத்தை உருவாக்குறாரு. அந்த பூதம் ராகுவை தாக்குறத தாங்கிக்க முடியாம ராகு சிவனுடைய காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறாரு. சிவனும் ராகுவை மன்னிச்சு விட்டுறாரு. ஆனா அவர் உருவாக்கிய பூதம் ராகுவை சாப்பிடலன்னா வேற யார சாப்பிடுறதுன்னு சிவனிடம் கேட்க, உன்ன நீயே சாப்பிட்டுக்குன்னு சிவன் சொல்லிடுறாரு. அந்த பூதம் கொஞ்சம் கூட யோசிக்காம தன்னை தானே சாப்பிட ஆரம்பிச்சிடுது. கடைசியில வெறும் தலை மட்டும் மிஞ்ச இன்னமும் தனக்கு தீரா பசி இருக்கிறதாவும் எதை சாப்பிடுறதுன்னு சிவன்கிட்ட கேட்க, சுயநலம் இல்லாத அந்த பூதத்து மேல கருணை ஏற்பட்டு சிவன் அந்த பூதத்துக்கு கிருத்திமுகான்னு பேரை வச்சு இந்த உலகத்துல இருக்கிற கோவில்களுடைய கோபுரத்துல உட்கார்ந்து அங்க வர மனிதர்களுடைய தீய எண்ணங்களை சாப்பிடணும் உத்தரவிடுறாரு.